Hello friends, welcome to Learners Forum. Solve in a Minute series la இன்னைக்கு நம்ம GATE EC 2017 question paperல இருக்க ஒரு question solve பண்ணலாம். So question என்ன அப்படின்னா, a second order LTI system is described by state equations dx1 of t divided by dt minus x2 of t is equal to 0 and இன்னொரு equation என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா dx2 of t divided by dt plus 2x1 of t plus 3x2 of t is equal to r of t அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Where x1 of t and x2 of t are two state variables and r of t denotes input. The output c of t is equal to x1 of t அப்படின்னு நமக்கு output equation கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த சிஸ்டம் வந்து ஆசிலேட்ரியா, அண்டர் டேம்டா, கிரிட்டிக்கலி டேம்டா இல்லை ஓவர் டேம்டா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட்டு நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டி x1 of t divided by dt minus x2 of t is equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ d by dtயை வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா x1 டாட் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ x1 டாட் மைனஸ் x2 இருக்குது. ஸோ மைனஸ் x2 is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதிலிருந்து x1 டாட் is equal to x2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா dx2 of t divided by dt plus 2x1 of t plus 3x2 of t is equal to r of t அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் அதே ட்ரான்சிஷனை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஷியல் டேர்முக்கு ரெப்ரசன்ட் பண்ணும்போது x2 டாட் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை மட்டும் ஒரு பக்கமாக வச்சுக்கலாம், விச் இஸ் ஈக்குவல் டு இதை எல்லாமே நம்ம ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா 2x1 of tக்கு பதிலாக x1. ஸோ மைனஸ் 2x1 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் டேர்ம் மைனஸ் 3x2 ப்ளஸ் ரிமைனிங் ஆர் ஆஃப் டி ஆர் அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸை வச்சு இப்போ நம்ம ஸ்டேட் மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் வேல்யூவாக x1 டாட் x2 டாட் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் இதனுடைய வேல்யூ நம்ம ஃபில் பண்ணும்போது x1 x2 உடைய கோஃபிஷியன்ஸை தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இங்கே நமக்கு x1 வேல்யூ எதுவுமே இல்லை. ஸோ 0. x2 வேல்யூ நமக்கு கோஃபிஷியன்ட் 1 இருக்கிறதுனால 1 ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஈக்குவேஷனில் x1 and x2 உடைய கோஃபிஷியன்ஸாக நமக்கு -2 and -3 அப்படின்னு இருக்குது. மல்டிப்ளைட் பை x1 and x2. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ரெண்டு டேர்ம்ஸ் வந்து இங்கே கிடைக்கும். ப்ளஸ் ஃபார்மேட் படி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு இன்னொரு மேட்ரிக்ஸ் பி மேட்ரிக்ஸ் இருக்கும், ஃபாலோட் பை இன்புட் வெக்டார் நமக்கு இங்கே இருக்கும். ஸோ இங்கே நமக்கு ஆர் டேர்ம்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ 0. இங்கே நமக்கு ஆருடைய கோஃபிஷியண்ட்டாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. ஸோ இன்டூ ஆர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு சி ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க x1 of t அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து அகெயின் அவுட்புட் மேட்ரிக்ஸை நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஸோ சியோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா சி விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே நமக்கு x1உடைய கோஃபிஷியன்ட் 1 அப்படின்னு இருக்குது, x2 இல்லை. ஸோ 0 மல்டிப்ளைட் பை x1 and x2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுடைய ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சி இன்டூ si minus a the whole inverse into b plus d அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைச்சிருக்க இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் இட் ரெப்ரசன்ஸ் a அண்ட் இந்த மேட்ரிக்ஸ் வந்து இட் ரெப்ரசன்ஸ் b அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இட் ரெப்ரசன்ஸ் c. ஸோ இங்கே நமக்கு ட்ரான்சிஷன் d இல்லை. ஸோ இந்த வேல்யூ நமக்கு 0 அப்படின்னு இருக்கும். மீதி எல்லாத்தையும் இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா si மைனஸ் ஏவை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ si மைனஸ் a is equal to ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இப்போ எஸ்ஸோட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு s 0 0 s அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் a வேல்யூ 0 1 -2 and -3 which is equal to இங்கே நமக்கு s 0 -1 -1 நெக்ஸ்ட்டு 0 -2 ஸோ 2. இங்கே நமக்கு s minus of -3 ஸோ s plus 3 அப்படின்னு நமக்கு si minus a ஓட வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட் இதுக்கு இன்வர்ஸ் எடுக்கணும். ஸோ si minus a the whole inverse is equal to ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் நம்ம இந்த a இன்வர்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா 1 by mod a into adjoint a அப்படிங்கிறது தான்
ஏ இன்வர்ஸ் அதாவது ஏ மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய இன்வர்ஸுடைய வேல்யூ. ஸோ இப்போ இதில் இந்த என்டையர் வேல்யூவை நம்ம ஏன்னு எடுத்துக்க போகிறோம். இதுக்கு நம்ம இப்போ இன்வர்ஸ் எடுக்கணும் அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட்டு 1 டிவைடட் பை மாடுலஸ் ஏ அப்படிங்கும் போது ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ எஸ் இன்ட்டு எஸ் ப்ளஸ் 3 சைன் சேஞ்ச் பண்ணணும். ஸோ மைனஸ் ஆஃப் -1 இன்ட்டு 2 அப்படிங்கும்போது -2 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸை நம்ம எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னா இந்த வேல்யூஸை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ எஸ் ப்ளஸ் 3 அண்ட் எஸ் அப்படின்னு கிடைக்கும். அடுத்த வேல்யூவை நம்ம அப்படியே வச்சுக்கணும், ஆனால் சைன் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ இங்கே நமக்கு -1ன்னு இருக்குது, ஸோ +1. இங்கே +2 அப்படின்னு இருக்குது, ஸோ -2 அப்படின்னு நம்ம ஃபில் பண்ணோம் அப்படின்னா இதுதான் SI மைனஸ் A உடைய மேட்ரிக்ஸ் வேல்யூ. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூவை அதாவது இந்த 1 என்டையர் டேர்மை நம்ம இந்த மேட்ரிக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணும்போது எல்லா டேர்ம்ஸ்லேயும் நமக்கு இது டினாமினேட்டராக இருக்கும். ஸோ இந்த காமன் டினாமினேட்டர் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இதை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது s² + 3s + 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் டினாமினேட்டரில் கிடைக்கிற வேல்யூ. நம்மளுடைய கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது இந்த டினாமினேட்டரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இதை தான் நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். ஸோ நமக்கு கிடைச்சிருக்க ஈக்குவேஷன் s² + 3s + 2 = 0. ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா s² + 2 ns + n² = 0. ஸோ இது ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட்டு கம்பேர் பண்ணோம் அப்படின்னா n² நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி = 2 அப்படின்னு கிடைக்கும். ஃப்ரம் விச் n = √2. நெக்ஸ்ட்டு 2 psi n = 3 அப்படின்னு நமக்கு s-ஓட கோஃபிஷியண்ட்டை கம்பேர் பண்ணும்போது கிடைக்கும். ஃப்ரம் விச் psi = 3 டிவைடட் பை 2 into n வேல்யூ √2. ஸோ 3/2√2 அப்படிங்கிறது வந்து இட் இஸ் கிரேட்டர் தேன் 1. கிரேட்டர் தேன் 1 இருக்கும்போது இட் ரெப்ரசன்ட்ஸ் ஓவர் டேம்டு கண்டிஷன் அப்படிங்கிறது தான் ஜென்ரல் கன்சிடரேஷன். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் 4ஓட மேட்ச் ஆகிறதுனால இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர்.